வணக்கம். நான் உங்கள் வசந்தசேகர். இந்த வந்தே மாதரம் அந்த பாடலை பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம். இந்த பாடல் வந்து வங்கதேசத்து மொழியில் தான், வங்க மொழியில் தான் எழுதப்பட்டதுங்க. வங்கதேசத்தில் தான் எழுதப்பட்டது. அப்போது ஒரே வறுமை, பசி அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, வரிக்கு வசூலிக்கிறாங்க. ஒரே பஞ்சம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து வரி வசூல் பண்ணாங்க. அப்போ அங்கே இருக்கிற விவசாயிகள் அந்த சாமியார்கள்லாம் சொல்லுவாருங்க இல்லையா, இந்து சாமியார்கள், அவங்களாம் அந்த பரதேசிகள் அவங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் கட்ட மாட்டோம், ஏன்னா ஒரே பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அந்த நிலையில் வந்து நீங்கள் வரி கேட்குறீங்களேன்னா. அப்போ வந்து அவனுக்கு வந்து அவர்களை வந்து அடித்து துன்புறுத்தி இது பண்ணுறாங்க. அப்போ மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டத்துக்கு ஒரு பாடல் தேவைப்படுது. அப்போ தான் அந்த சாமியார்களெலாம் சேர்ந்து ஒரு பாட்டை எழுதுகிறாங்க, வந்தே மாதரம். அது அழகான ஒரு பாடலுக்குங்க. அப்போருந்து ஆரம்பித்து 1820 அந்த பாடல் வந்து எழுதப்பட்ட இது. அந்த பஞ்சம் வந்த காலம் அப்போ தான் அந்த பாடப்பட்டது. அதுக்கு வந்து 1910 அதுக்கப்புறம்லாம் அப்படியே பாடிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு மந்திரமாகவே ஆயிடுச்சுங்க, வந்தே மாதரம். அப்புறம் ஜனகன மனகதி. அது இந்த 2 பாடல்கள் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே பாடிட்டு தான் இருந்தாங்க. இதை வந்து ஒரு சாரார் வந்து எடுத்தாங்க. இதில் வந்து துர்க்கை இருக்குது, அந்த சாமியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோங்க, என்ன மாட்டோன்னு. அப்புறம் அதில் ஒரு பிரச்சனை, அதிலே குரூப்பு வேறு வந்துச்சு. இருந்தால் கூட இந்த வந்தே மாதரம் வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு தேவையான ஒரு பாடலுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எப்படி தான் அந்த 1937 வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வரி மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அப்போ நேரு அவங்க தலைமையில் சுபாஷ் சந்திர போஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. இருந்தால் கூட இந்த நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பாட்டுங்க. அப்புறம் 1950 தான் வந்து ராஜேந்திர பிரசாத் அவங்க வந்து இந்த பாட்டை வந்து பாடலான்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்பயும் அது சில எதிர்ப்புலாம் இது பண்ணாங்க. இதை விட அது அந்தளவுக்கு சும்மா கொஞ்சம் மட்டும் பாடிட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஜனகன மனகதி தான் எங்கே பார்த்தாலும் பாடினது. மறுபடியும் இப்போ தாங்க வந்து அதை வந்து நம்ம வந்து பாட ஆரம்பிச்சிருக்கோம். மத்திய அரசாங்கம் வந்து அது ஒரு சட்டமாக இயற்றி அதை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒரு இந்து நாட்டில் இந்து மதத்தை பற்றி பேசாமல் வேறு யாரை பற்றிங்க பேசுவாங்க? வேறு மதத்தை பற்றி பேசுவாங்க? இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அது ஒரு 2 வரி இருக்கும். இந்த நாட்டில் ஒரு தாய் ஒரு பெண்ணை வந்து வர்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அல்லது துர்க்கை பற்றி அது வந்து இது இருக்கும். அப்போ தானே ஒரு கம்பீரமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அப்படி எழுதுனாங்க. என்ன காரணம்னா, வெள்ளையனை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது ஒரு உச்சேகமாக இருக்கிறதுக்காக ஒரு சாமியை வேண்டி அதை எழுதுனாங்க. உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இது அறிவிப்புங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாடணும். இதில் என்ன இருக்குது? நன்றி, வணக்கம்.